சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்பல்லோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் ஷெல்லி அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். நான் நிறைய இந்த மாதிரி நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக பண்ணியிருக்கேன். ஆனால் கூட நியூக்ளியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இது மெடிசன் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது எனக்கு என்னுடைய சிற்றளவு ஓரளவு புரியுது. ஆனால் இது ஒரு பெரிய விஷயமா இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குது. அதனால் நான் நிறைய தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் நேயர்களுக்காக. எனக்கு முதல்ல இந்த நியூக்ளியர் மெடிசனா என்னன்னு சொல்லுங்கள், அப்புறம் நான் கேள்விகளுக்குள்ளே போகிறேன். ஓகே, தமிழில் சொல்கிறதா இருந்தால் அணு மருத்துவியல். அணு மருத்துவியல்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம்தான் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு மருத்துவத்திற்கும் மருத்துவம் அல்லாத சில இன்னும் பல இதுக்கும் யூஸ் ஆகுன்றது வந்து நிறைய பேருக்கு தெரிகிறது. கதிர்வீச்சு எப்படி நல்ல கதிர்வீச்சுக்கு நல்ல இதுக்கு நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அப்போது இந்த கதிர்வீச்சு வந்து ரேடியேஷன் அப்படின்ற அந்த இது இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு பயம் இன்னும் இருக்க தான் செய்யுது. ஆனால் அது வந்து மருத்துவவியலில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு பரந்த அளவில் அது வந்து இப்போது நல்ல விஷயங்களாக வந்திருக்கு. இப்போது அதாவது இது வந்து நம்ம டயக்னோசிஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டயக்னோஸ் பண்ணினதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் இது யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னா, இதுக்கு ஒரு ரேடியோ ஐசோடோப் அப்படின்ற ஒரு கதிர்வீச்சு கொடுக்கிற ஒரு காம்பவுண்ட் நமக்கு தேவை. ஏன்னா இந்த நியூக்ளியர் மெடிசனை வச்சுட்டு நம்ம டயக்னோஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனல் ஸ்டடி. அதாவது ஒரு ஹார்ட்டுன்னு ஒரு ஆர்கன் நம்ம இமேஜ் பண்ணுறோன்னா அந்த ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷனை தான் நம்ம இமேஜ் பண்ணுவோம். அப்போ ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை இமேஜ் பண்ணணுன்னா அப்போ அந்த ஹார்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு காம்பவுண்ட் அதை நம்ம அது கூட வந்து இந்த கதிர்வீச்சு இருக்கிற இன்னொரு கெமிக்கல் ரெண்டையும் ஒன்று சேர்த்து, அதாவது ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் லேபிளிங், அதுக்கு இன்னொரு பேர் வந்து ட்ரேசர். இந்த ட்ரேசரை நம்ம வந்து உடம்புல செலுத்தின பிறகு ஒவ்வொரு ட்ரேசரும் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஹார்ட்டுக்குன்னா ஒன்று, லிவருக்குன்னா ஒன்று, போனுக்குன்னா ஒன்று, அப்படி. அப்போ அதை நம்ம வந்து செலுத்தின பிறகு அது இரத்தம் வழியாக அந்த ஆர்கனுக்கு போய் அந்த ஆர்கன் எப்படி வேலை செய்யுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுவும் அது கூடயே சேர்ந்து இருக்கும். அப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இமேஜிங் எப்படி ஒரு சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, அதே மாதிரி நியூக்ளியர் மெடிசன் இமேஜிங். அதுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற அந்த மெஷினோட பேர் காமா கேமரா. அதாவது இந்த கதிர்வீச்சிலேருந்து வர்ற அந்த ரேடியேஷனுக்கு பேர், ரேஸ்க்கு பேர் காமா ரேஸ். அதை டிடெக்ட் பண்ணுறது தான் இந்த மெஷின். அப்போ இந்த மெஷின் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேன் பண்ணும்போது இந்த ட்ரேசர் அந்த உறுப்பில் எங்கெல்லாம் இருக்குதோ அதே மாதிரி சில இது பார்த்திங்கன்னா டைனமிக் ஸ்டடின்னு சொல்லுவோம். அந்த உறுப்புலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிட்னி ஃபங்க்ஷன், இந்த ட்ரேசர் இன்ஜெக்ட் பண்ண பிறகு அது ரத்த வழியாக போய் கிட்னிஸ்க்கு போய் கிட்னிலேருந்து அது யூரினாக பிரிஞ்சு பிளாடருக்கு வர்ற வரைக்கும் படிப்போம். அப்போ அது கண்டினியூஸ் ஸ்டடி. ஸோ இந்த மாதிரி ஸ்டடி பண்ணி ஒரு உடம்பில் இருக்கிற ஒரு உறுப்பு அது எப்படி வேலை செய்யுது அதை பார்ப்போம். அதாவது இங்கிலீஷில் சொல்லணுன்னா ஃபிசியாலஜி, மெடிக்கல் டேர்ம்ஸில் ஃபிசியாலஜி. இந்த ஃபிசியாலஜி ஆஃப் த ஆர்கனை நம்ம ஸ்டடி பண்ணும்போது அதில் ஒரு கோளாறு இருக்குன்னா அந்த கோளாறை வச்சு ஓகே இந்த பேஷண்ட்டுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டு அல்லது வந்து கேன்சரில் மிகப்பெரிய விஷயம், இது அகற்றதா என்னது, எவ்வளோ ஸ்ப்ரெட்டாக இருக்குது அப்படிங்கிற ஹார்ட்டில் உள்ள எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை, இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃபைனல் அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்கிறதுனால இதை எந்தெந்த வியாதிகளுக்கு மேக்ஸிமம் நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அதிகபட்சமாக? ஒன்று வந்து ஜென்ரல் நியூக்ளியர் மெடிசன், இன்னொன்று வந்து கேன்சர் ரிலேட்டட் நியூக்ளியர் மெடிசன். இப்போ ஜென்ரல் நியூக்ளியர் மெடிசன் எடுத்தாச்சுன்னா நம்ம உடம்புலாம் வரும். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளையுமே நம்ம படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்டை படிக்கலாம், கிட்னியை படிக்கலாம், லிவரை படிக்கலாம், எலும்புகள் அனைத்தையும் படிக்கலாம். அப்போ இதில் எல்லாத்துக்கும் எந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு நியூக்ளியர் மெடிசன் உதவுது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம வந்து ஹார்ட் எடுத்துக்கலாம். இப்போ ஹார்ட்டில் வந்து கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் அப்படின்னு இருக்குது. அது எப்படின்னா அந்த கொரோனரி ஆர்ட்ரிஸில் இருக்கிற அடைப்புகள்னால வர்ற ஒரு வியாதி, ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி வரலாம். அப்போ அப்படி வரும்போது
ஆன்ஜியோ பண்ணுவாங்க. ஆன்ஜியோ பண்ணி ஓகே இவ்வளோ பிளாக் இருக்குது, இதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்ஜியோபிளாஸ்டியோ இல்லைன்னா சர்ஜரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆன்ஜியோகிராம் பண்ணும்போது சில வேளைகளில் பிளாக்ஸ் இருக்கும், ஆனால் ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது. அதாவது அடைப்புகள் 50% இருக்கும், இல்லைன்னா 60% இருக்கும். 70-80% இருந்தால் கார்டியாலஜிஸ்ட்டுக்கு தெரியும், ஓகே கண்டிப்பாக நம்ம இதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் இந்த குறைவான அடைப்புகள் இருக்கும்போது இந்த ட்ரீட்மெண்ட் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இவருக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் கொடுத்தா பின்னாடி ப்ராப்ளம் வருமா வராதா அப்படின்ற ஒரு சந்தேகம். அப்போ நாங்கள் இந்த ஸ்டடி பண்ணும்போது அந்த டாக்டருக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்போம். இந்த மாதிரி இவருக்கு இந்த அடைப்புனால பிரச்சனை இல்லை, இந்த அடைப்புனால பிரச்சனை இருக்குது, இதை பேஸ் பண்ணி அவர் ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணுவார். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஒரு கிட்னியில் ஒரு அடைப்பு இருக்குது, அதை சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. சர்ஜரி பண்ண பிறகு இப்போ சிடி, அல்ட்ராசவுண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதில் அந்த அடைப்பு முழுவதுமாக நீங்கி விட்டதா, யூரின் கரெக்டாக பிரிஞ்சு வெளியில் வருதா அப்படின்னு ஒரு சில நேரங்களில் அவங்களால கரெக்டாக சொல்ல முடியாது, சக்ஸஸ் ரேட்டை சொல்ல முடியாது. அப்போது நாங்கள் இந்த நியூக்ளியர் ஸ்கேன் பண்ணி ஓகே இந்த கிட்னியில் நம்ம இன்ஜெக்ட் பண்ண ட்ரேசர் அழகாக வெளியில் வந்துடுது, அடைப்புகள் இல்லை. ஆனால் அனாட்டமி ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்கும்போது அதில் பார்த்தா அடைப்பு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம இந்த ஃபிசியோலாஜிக்கல் இமேஜிங், ஃபங்க்ஷனல் இமேஜிங் பண்ணும்போது இந்த யூரின் அந்த அடைப்பு வழியாக வெளியே வந்துடும். அப்போ அந்த இடத்துல அடைப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி பல இக்கட்டான சூழ்நிலைகளில் ஒரு பேஷண்ட்ஸ் டாக்டர் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிங்களே, இன்னும் ஏன் இந்த ஸ்ட்ரக்சர் இதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, இந்த ஸ்கேன் நம்ம பண்ணி அதை நம்ம ப்ரூவ் பண்ணலாம். அது அப்படி இருந்தாலும் இப்போதைக்கு அடைப்புகள் இல்லை. இந்த மாதிரிப்பட்ட ஒரு குரூஷியலான டெசிஷன்ஸை ரெஃபரல் கன்சல்டன்ட்ஸ்க்கு வி வில் ஏபிள் டு எங்களால் கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கும்போது அவங்களும் அதை பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சிடி அல்லது எம்ஆர்ஐ இந்த மாதிரி விஷயங்கள் 128 சைஸ் ஸ்கேனர் அப்படின்லாம் சொல்கிறாங்க, அதுவும் உங்களுடைய பகுதியில் தான் வருதா? அது ஏன் அதை கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற நியூக்ளியர் மெடிசன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு 128, 624 சொல்லக்கூடிய பல வகையான கேன்சர் இருக்கு இல்லையா, அதுக்கும் உள்ள சிமிலாரிட்டி என்னன்னு எனக்கு தெரியல. உதாரணமாக இப்போ அந்த மாதிரி ஹார்ட் ஸ்கேனை பார்க்கும்பொழுது அதில் ஒரு டை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது ட்ராவல் பண்ணி போய் எந்த இடத்துல பிரச்சனை இருக்கும்னு சொல்லும். உங்களோட மெத்தட்லேயும் அதே மாதிரி ஒரு டை இன்ஜெக்ட் பண்ணப்பட்டு ட்ராவல் பண்ணி போய் அதை கண்டுபிடிக்குமா, இல்லை வெறும் ரேஸ் மாத்திரம் காமா ரேஸ்ன்னு சொல்கிறீங்களே அது ட்ராவல் பண்ணி ரிசல்ட் கொடுக்குமா? ஓகே, நான் எந்த அடிப்படையில் இந்த கேள்வியை கேட்குறேன்னே சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ மக்கள்கிட்ட அந்த டை இன்ஜெக்ட் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு மருத்துவர்களே அதை சொல்கிறாங்க. அது பிற்காலத்தில் கிட்னியை பெருசாக பாதிக்கும், அதுக்கு மாற்று மருத்துவ சிகிச்சை வந்துருச்சு, அதை நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அவேர்னஸை நம்ம பார்க்குறோம், உறுதி செய்யப்படலைன்னா கூட. பட் அந்த மாதிரி ஒரு மெத்தடிக்கல் தான் நான் இதில் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அதான் என் கேள்வி. சிடி, அல்ட்ராசவுண்ட், எம்ஆர்ஐ இது எல்லாமே ஸ்ட்ரக்சரல் இமேஜிங். அதாவது அது எப்படி இருக்குது, இப்போ அதில் ஒரு டை கான்ட்ராஸ்ட்னு சொல்லுவாங்க, அதுக்கு டை இன்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த டை அது உள்ளே போகும் வெளியில் வரும், அதுக்கு ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் சொன்னது கரெக்ட். இப்போ நாங்களும் ஒரு ட்ரேசரை இன்ஜெக்ட் பண்ணி தான் இந்த ஸ்டடியை பண்ண முடியும். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் பண்ணுறது எப்படின்னா இட்ஸ் அ டார்கெட்டட் இமேஜிங். ஒரு மாலிக்யூல் அந்த பர்டிகுலர் ஆர்கன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் கிட்னிக்கு யூஸ் பண்ணுற மாலிக்யூலை லிவருக்கு பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒன்றுக்கு ஒரு மாலிக்யூல் இருக்கும். ஸோ இப்போ இதை நாங்கள் இந்த ட்ரேசர்ன்றது நத்திங் பட் மாலிக்யூல் ப்ளஸ் ஐசோடோப். என்ன ஃபார்மில் இருக்கும் அது? இட் வில் பி இன் த ஃபார்ம் ஆஃப் லிக்விட். ஓகே, நீங்கள் இப்போ கான்ட்ராஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஆனால் கான்ட்ராஸ்ட் வேறு, இது வேறு, ஐசோடோப் வேறு. சரி, கான்ட்ராஸ்ட்டுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம், கிட்னியை அஃபெக்ட் பண்ணலாம், அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வரலாம். ஆனால் இதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகே, ஆனால் இதுக்கு நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் கிட்னிக்கும் யூஸ் பண்ணுவோம், 6 months ஓல்டு பேபிக்கும் யூஸ் பண்ணுவோம். அதனால் எந்த ஒரு உறுப்புகளுக்கு டேமேஜ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்ன்றதும் ரொம்ப ரொம்ப ரேர். சிடி ஸ்கேனில் இருந்து கிடைக்க போகிற அந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இதிலிருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் ரெண்டுமே டயக்னலி ஆப்போசிட்ஸ். எங்களுடைய இந்த நியூக்ளியர் மெடிசன் இமேஜிங் அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அவங்களோடது எங்களோடது ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இன் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்போ எங்களுடைய நியூக்ளியர் மெடிசன் காமா கேமராலேயே
கூட ஒரு சின்னதாக ஒரு சிடி வந்துடும். ஸோ அதை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா காமா கேமரா வித் ஸ்பெக்ட் சிடி அப்படிம்போம். இப்போது அது எப்படின்னா இந்த ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கும்போது நாங்கள் ஒரு சிடியும் லோ டோஸ் சிடி அப்படிம்போம். அதில் வந்து நமக்கு வந்து டயக்னோஸ்டிக் குவாலிட்டி கிடைக்காது, ஆனால் ஒரு லிவர் எந்த இடத்துல இருக்கோ ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது பேர் ஹைப்ரிட் இமேஜிங். ஸோ அதை வச்சு ஒரு அளவுக்கு நம்ம வந்து சர்ஜன்கிட்டேயோ இல்லை ஒரு ஃபிசிஷியன்கிட்டேயோ ஓகே இந்த மாதிரி கொடுத்த ட்ரேசர் இங்கெங்கெல்லாம் போகுது, இந்த இடத்துக்கு போகலை, இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் ஃபியூஷன் இமேஜிங். ஒரு ஃபிசியாலஜியும் அனாட்டமியும் ஒன்று சேர்த்து சொல்கிறது. இதுதான் இப்போ லேட்டஸ்ட் திங். ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணலைன்னா கூட இது ரெண்டில் எது பெட்டர்மெண்ட்னு பார்க்கும்பொழுது நீங்கள் சொன்னதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறது உங்களுடைய ஃபிசியாலஜி இமேஜிங் சைடு மோர் ப்ரிசிஷனுக்கும் பெட்டர்மெண்ட்டுக்கும் உதவுறதா தெரியுது. அப்போ ஏன் நம்ம வந்து ஒரு ரிவர்ஸ் ஆர்டரில் கேட்குறேன், ஃபஸ்ட்டு அதுக்கு போயிட்டு சிடிக்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு சரியான மெத்தட் இல்லையா? இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் இமேஜிங். இதில் வந்து நமக்கு வந்து ஒரு அனாட்டமிக்கல் டீட்டெயில்ஸ் கிடைக்காது. ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னியில் வந்து ஒரு அடைப்பு இருக்குது. இப்போ நம்ம நியூக்ளியர் இமேஜிங் பண்ணும்போது நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு கிட்னியில் இந்த இடத்துல யூரின் வெளியில் வர இடத்துல ஒரு அடைப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த அடைப்பு கரெக்டாக எந்த இடத்துல இருக்குது, அது எதனால் வருது, அது வந்து இப்போ வந்து கிட்னிலேருந்து வெளியில் வர அந்த டியூப் யூரிட்டரில் இருக்குது அப்படின்னா அது வெளியிலேருந்து கம்ப்ரஸ் ஆகி அந்த அடைப்பு வருதா, இல்லை அது அந்த யூரிட்டருக்குள்ளேயே தான் அந்த ப்ராப்ளம் இருக்கா, இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நியூக்ளியர் மெடிசனால் சொல்ல முடியாது. அந்த டீட்டெயில்ஸ் வந்து சர்ஜனுக்கு தெரிஞ்சால் தான் அவரால் ஆப்ரேட் பண்ண முடியும். இப்போ நான் சொன்னது வந்து ஜென்ரல் நியூக்ளியர் மெடிசன். இப்போ அடுத்தது வந்து கேன்சர். இப்போ கேன்சர் ரிலேட்டடாக நம்ம வந்து இமேஜ் பண்ணும்போது இப்போ நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க பெட் சிடி. ஆமாம். அப்போ இந்த பெட் சிடிக்கும் நியூக்ளியர் மெடிசனுடைய இமேஜிங் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அதில் வந்து சிடியும் உதவும், ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஆனாலும் இந்த பெட்டோடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஃபஸ்ட்டு அது வரும்போது நாங்கள் யூஸ் பண்ண மாலிக்யூல் அது வந்து ரிலேட்டட் டு குளுக்கோஸ். அதுக்கு பேர் தான் எஃப்டிஜி. அதை வந்து நம்ம பேர் சொல்ல போனால் டிஆக்சி குளுக்கோஸ் அப்படிம்போம். அதை வந்து F18 ஒரு ஐசோடோப்போடைய லேபிள் பண்ணி அதை இன்ஜெக்ட் பண்ணி பண்ணியிருந்தோம். எங்கெங்கெல்லாம் டியூமர் இருக்கோ அங்கெல்லாம் அந்த குளுக்கோஸ் டேர்ன் ஓவர் நிறைய இருக்கும். அதை வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணுவோம். சிடி வந்து ஆனால் ஸ்ட்ரக்சர் வைஸ் ஓகே நீ பண்ணுற இடத்துல இந்த ப்ராப்ளம் இருக்குது, அந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குன்னு சொல்லும், அந்த மாதிரி இருக்கும். இது வந்து கேன்சருக்கு உதவும். அதாவது எப்படின்னா டயக்னோசிஸ், ஸ்டேஜிங், அதுக்கப்புறமா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமா எவ்வளோ தூரத்துக்கு இது ரெஸ்பாண்ட் ஆகுது, எப்படி ரெஸ்பான்ஸ் ஆனதுக்கப்புறமா ஃபுல் கோர்ஸ் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக சரியாகிடுச்சா சரியாகலையா, இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவும். இதில் உள்ள அருமையான விஷயம் என்னென்னா இந்த நியூக்ளியர் மெடிசன் இமேஜஸில் ஸ்ட்ரக்சரலாக ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே இது சொல்லிடும். ஏன்னா ஃபங்க்ஷனை நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் ஒரு சிடிலேயோ ஒரு அல்ட்ராசவுண்ட்லேயோ தெரியறதுக்கு முன்னாடி இங்கே வந்து டிரேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த கொஞ்சம் முன்னாலேயே நமக்கு எல்லாம் தெரிய வரும். அதே மாதிரி ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டோட ரெஸ்பான்ஸ், ஒரு சிடியில் ஒரு பெரிய கட்டி இருக்குது, 5 சென்டிமீட்டர் கட்டி இருக்குது. அப்போ சிடியில் வந்து அந்த 5 சென்டிமீட்டர் கட்டி சின்னதாகிறதுக்கு டைம் ஆகும். ஆனால் இப்போ நம்ம ஒரு நியூக்ளியர் மெடிசனில் பண்ண போகிறது ஃபங்க்ஷனல் ஸ்டடின்றனால அதில் வந்து கேன்சர் தெரப்பிலாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் மெட்டபாலிசம் வந்து முதல்ல கம்மியாகிடும். அப்போ அதில் கேன்சருடைய செல்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகலை, அது முதல்ல சொல்லிடும். ஆனால் சிடியில் வந்து சொல்லாது. ஸோ இப்படி தான் ஒன்று ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி. அது இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புது மாலிகுல்ஸ் வந்திருக்கு. இப்போ வந்து எஃப்டிஜின்ற மருந்தை வந்து எல்லா கேன்சருக்குமே யூஸ் பண்ணுவோம். இப்போ வர்ற மாலிகுல் பார்த்திங்கன்னா நிறைய கேன்சருக்கு ஸ்பெசிஃபிக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஸ்டேட் கேன்சர். அப்போ ப்ராஸ்டேட் கேன்சருக்கு வந்து பிஎஸ்எம்ஏன்ற ஒரு காம்பவுண்ட் யூஸ் பண்ணுவோம். அப்போ அது வந்து கரெக்டாக அந்த பிஎஸ்எம்ஏன்றது ஒரு சார்ட் ஆஃப் அ ப்ரோட்டீன் அந்த கேன்சர் செல்லில் இருக்கும். அதுக்கு மாதிரி டார்கெட் பண்ணி அந்த இடத்துல ஒட்டிக்கும். அந்த செல்ஸ் மட்டும்தான் நமக்கு ஸ்கேன்லேயே தெரியும். அப்போ அந்த அளவுக்கு இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி ஸ்கேன் பண்ணுற மாதிரி நமக்கு மாலிகுல்ஸ் இருக்குது. அதை நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து நியூக்ளியர் மெடிசன் சைடில். இப்போது நீங்கள் வந்து இது ரிலேட்டடாக ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்டிங்க. இப்போது ரீசெண்டாக நாங்கள் பண்ணுற ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பி கொடுத்துருப்பாங்க, ரேடியோ தெரப்பி கொடுத்துருப்பாங்க, சர்ஜரியெல்லாம் கொடுத்துட்டு ஓகே
இப்போ ட்ரீட்மெண்ட் இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? எங்ககிட்ட ஒரு சில கேன்சர் உடைய பயாலஜி படிக்கிற மாலிக்யூல்ஸ் இருக்குது, ஃபேப்பி அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு. அப்போ அந்த மாலிக்யூல் வச்சு நாங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த மாலிக்யூல் வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் அந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் கண்டுபிடிச்சோன்னா இது வந்து டயக்னோசிஸ். அப்புறமா இந்த டயக்னோசிஸ்க்கு யூஸ் பண்ணுற ஐசோடோப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு தெரப்பிக்கான ஐசோடோப்பை நாங்கள் அதில் அட்டாச் பண்ணி இதே மாலிகுலை கொடுக்கும்போது என்ன ஆகும், அது வந்து அந்த கேன்சர் செல்ஸில் போய் இது அட்டாச் ஆகிட்டு அங்கே வந்து ரேடியேஷன் கொடுக்கும், டார்கெட்டட் ரேடியேஷன். மற்ற செல்ஸ் கிடைக்காது, நார்மல் செல்க்கு வராது, அந்த கேன்சர் செல்க்கு மட்டும்தான் கிடைக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த கேன்சர் செல்ஸ் அதுக்கு ரெஸ்பாண்ட் ஆகும். இந்த ரெஸ்பான்ஸ் ஆகிறதுனால பேஷண்ட்க்கு பெயின் ரிலீஃப் கிடைக்கும். சில பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ஷியலாக அந்த கேன்சர் செல்ஸே கரைஞ்சு போகும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கோம். கேன்சருடைய குணம் அப்படிங்கிறது, அதை குணப்படுத்துறது அப்படிங்கிறது பெரும்பாலும் மருத்துவர்கள் சொல்கிறது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். ஆமாம், 1 2 3 4ன்னு சொல்கிறாங்க. அதில் 4th வரும்பொழுது அதனுடைய ரிஸ்க்கை மருத்துவர்கள் உணர்த்துறாங்க. 3rd ரிஸ்க்கு ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்க, 1 2 நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய இந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கும் பொழுது இது ஒரு ஹை அண்டு சைடில் வருது. அப்படிங்கும் பொழுது இந்த 1 2 3 4 எது இருந்தாலும் அதை செக்யூர் பண்ணி க்யூர் பண்ணுறதுக்கு ப்ரிசிஷனோட இதில் வாய்ப்பு இருக்கா? இல்லை ஸ்டேஜில் ஒரு சில ஸ்டேஜ் தான் அது குணப்படுத்தும், ரொம்ப நீண்ட நெடுஞ்ச இதான ஒரு ஸ்டேஜை வந்து இது குணப்படுத்தாதுன்னு எடுத்துக்கலாம்? ஓகே. இல்லை, இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் தைராய்டு கேன்சர் எடுத்துக்கலாம். இந்த தைராய்டு கேன்சரை 2 விதமாக பிரிக்கலாம். வெல் டிஃப்ரென்ஷியேட்டட், இன்னொன்று வந்து அனப்ளாஸ்டிக் அப்படின்னு. அதாவது ஒன்று வந்து ஸ்லோ க்ரோயிங், மெதுவாக தான் அது வளரும். அதே மாதிரி அதுக்கு வந்து தைராய்டு செல்ஸ் மாதிரியே ஃபங்க்ஷன் ஆகிற தன்மையும் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது வந்து அயோடின் யூஸ் பண்ணும். நார்மலாக நம்ம சாப்பிட்ற உப்பு அயோடின் இருக்கும், அந்த அயோடின் தான் அது யூஸ் பண்ணும். ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், ரேடியோ அயோடின் கொடுப்போம். இது ரேடியோ அயோடின்றது வந்து ஐசோடோப், அயோடினோடைய ஒரு ஐசோடோப். சேம் ஸ்ட்ரக்சர், கொஞ்சம் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆட்டம்ஸில் ஒரு சின்ன சேஞ்சஸ். அப்போ இந்த ரேடியோ அயோடினில் வந்து ரேடியேஷன் கொடுக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த பேஷண்ட்ஸ்க்கு இதை கொடுத்துருவோம். இந்த வெல் டிஃப்ரென்ஷியேட்டட் தைராய்டு கேன்சர்ஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு கொடுப்போம். இது கொடுக்கும்போது இந்த செல்ஸை போய் இதை வந்து டார்கெட் பண்ணி ரேடியேஷன் கொடுத்து அழிச்சிடும். இங்கே இந்த தைராய்டு கேன்சர்ஸில் மட்டும் நாங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்தே இன்வால்வ் ஆகிடுவோம். ஸ்டேஜ் 1லேருந்து 2லேருந்து 3லேருந்து 4 வரைக்கும். அதில் ஸ்டேஜ் 1 2ல் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து, சில பேருக்கு ஈவன் லங்ஸ்லலாம் பரவி இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் வந்து க்யூரே கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கு வந்து க்யூர் இருக்குது. அதாவது ஸ்டேஜ் 1 2லேருந்து ஒரு சில பேஷண்ட்களுக்கு இந்த மாதிரி பரவி இருக்கிற பேஷண்ட்டுக்கும் எங்களால் கொண்டு வர முடியும், ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொண்டு வர முடியாது. அது எதனாலன்னா, அந்த டியூமர் செல்ஸ் வந்து எல்லா டியூமர் செல்ஸும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுது. ஒன்று வந்து டியூமர் செல் தான், ஆனால் நல்ல செல்லாக பிஹேவ் பண்ணும். இன்னொன்று வந்து டியூமர் செல் ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணும். அப்படி தான் ஒரு பாடியில் நமக்குள்ளே இருக்கும். ஸோ எது அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அமனபிளாக இருக்குமோ அதெல்லாம் நல்லா சரியாயிடும். அது இல்லாமல் சில பேருக்கு எல்லாமே குழம்பி நிறைய இருக்கிறவங்களுக்கு மட்டும் பாதி சரியாகும், இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா அது ப்ரோக்ரஸ் ஆகிட்டுருக்கும். ஸோ ஆஸ் ஃபார் அஸ் தைராய்டுன்னு எடுத்தாச்சுன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் வந்துடும். ப்ராஸ்டேட்லேயும் இப்போ வந்து நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி சொல்லிட்டாங்க, சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த நியூக்ளியர் மெடிசன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் அது வந்து அந்த ப்ரைமரி கட்டியை நல்லா சுருக்கிறோம். அதுக்கப்புறமா சர்ஜரி பண்ணுங்கள், அப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் இப்போ புது ட்ரெண்ட். இது இல்லாமல் அடுத்த லெவலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 4க்கு வந்துடுவோம். இதே இதில் நடுவில் எதுக்கும் வரமாட்டோம். அப்போ எப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல ரேடியோ தெரப்பி கொடுத்துருப்பாங்க, கீமோதெரப்பியும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பேஷண்ட்டுக்கு வந்து அது ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்கும். நாங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ இது ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா, எங்கள் நியூக்ளியர் மெடிசன் ட்ரீட்மெண்ட்டுடைய ஒரு அட்டகாசமான ஒரு இது என்னென்னா, அந்த வெல் டாலரேட்டட் இந்த மருந்தை ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கும்போது நல்லா டாலரேட் பண்ணுவாங்க பேஷண்ட்டுக்கு வந்து எதுவுமே தெரியாது. அந்த சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றது எல்லாம் ஒன்றுமே இருக்காது. நாங்கள் வந்து அந்த இன்ஜெக்ஷனில் கொடுத்து முடிச்சுட்டு பேஷண்ட்டுக்கு சைடு எஃபெக்ட்ஸ்னு எடுத்திங்கன்னா அதுவும் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதாவது சில ரெண்டாக பிரிக்கலாம். அதாவது சில பேஷண்ட்ஸ் கீமோதெரப்பிலாம் எடுத்துகிட்டு எங்ககிட்ட வருவாங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே கீமோதெரப்பியெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வந்து கஷ்டப்பட்டுட்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட் லைனாக வரவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நல்ல வெல் டாலரபுளாக இருக்கிறனால இது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு
இப்போதைக்கு வந்து 3 பில்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஒன்று வந்து மெடிக்கல் ஆன்காலஜி, சர்ஜிக்கல் ஆன்காலஜி, ரேடியேஷன் ஆன்காலஜி. இப்போ எங்களோடது பேர் வந்து ரேடியோ நியூக்ளியேட் ஆன்காலஜி. இது வந்து இப்போ பெருசாக வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை கேட்கும் பொழுது இந்த ஆப்ஷன் வந்து ஆஹா பிரமாதமாக இருக்கே, இதுக்கு போயிடலாமே நமக்கு தோணுது. ஆனால் ஒரு கேன்சர் டாக்டரு இதை பற்றி நல்ல விஷயம் தெரிஞ்சவரை கூட இருக்கலாம். கேன்சர் வந்த ஒரு பேஷண்ட்டுக்கு எடுத்த உடனே பெட்டருங்க நீங்கள் இந்த மெத்தடில் போயிருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வந்திருக்கோமா? இல்லை 1 2 3 4னு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் சரி பண்ணி பார்ப்போம், அப்படி இல்லைன்னா கடைசியாக இதை பண்ணலாம், அவசரப்பட்டு அதுக்கு போக வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்களா? இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த நான் இப்போ உங்கள்கிட்ட இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாகவே. ஆனால் இந்தியான்னு வரும்போது இன்னும் இந்த நியூக்ளியர் மெடிசன் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆகலை. ஏன் டாக்டர்களுக்கு அது புரிய வைக்கப்படும்? புரிய வைக்கணும். இன்னொன்று என்னென்னா, அவங்களுடைய ப்ரோட்டோகால்ஸ் படி இந்த இப்போ கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி அப்படின்றது தான் நிறைய இருக்கிறனால அவங்களுக்கு வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து இதை கன்சிடர் பண்ணணும். அந்த ஒரு சேஞ்ச் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் முதல்ல சொன்னது மாதிரி டை போட்டு பண்ண ஒரு விஷயங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு அடுத்த ஆல்டர்னேட்டிவை தேடி போகிற அளவுக்கு நம்ம வந்துட்டோமோ, அது மாதிரி இந்த நியூக்ளியர் மெடிசனும் மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயங்களை சந்தித்து நல்ல வழியில் கொண்டு வரும் நம்ம நம்பலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி டாக்டர். நன்றி. உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 044404040166. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.